இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அம்மா? இட்லி பொடி பண்ண போகிறேன். கருப்பு உளுந்து வச்சவா? ஆமாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கருப்பு உளுந்து வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். உளுந்தை போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம். இதை ரோஸ்ட் பண்ணிடுவோம். பெருங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பெருங்காயத்தை எடுத்துருவோம். அதே எண்ணெயில் வந்து நான் ஒரு 30 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகா இருக்கும். அதையும் நாங்கள் வறுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை வறுத்துருவோம். நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. கால் கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் வறுத்துருவோம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரைஸ் நல்லா வறுத்துட்டேன். இதை ஆட் பண்ணியாச்சு. இதிலே வந்து இப்போ கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பூண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம்.